ஹாய் மக்களே, இன்னைக்கு நாங்க எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் தோட்டத்துக்கு தாங்க வந்திருக்கோம். ஒரு 3 கிலோ கத்திரிக்காய் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வேணும். அதனால இங்க பக்கத்துல தோட்டம் இருக்கு. ஸோ நம்ம ஊர்ல அந்த தோட்டத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் அறுவடை செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம். ஸோ 3 கிலோ கத்திரிக்காய் ஃப்ரெஷ்ஷா நம்ம போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தோட்டத்துக்கே வந்துட்டோங்க. அப்ப அந்த தோட்டத்துக்காரங்க சொன்னாங்க நீங்களே பறிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா நாங்க வந்து பறிக்க ஆரம்பிச்சோம். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 4 காயும் பாத்தீங்கன்னா சொத்தையா தாங்க வந்திருக்கு. ஸோ நம்ம நேரம் போல அந்த மாதிரி வந்திருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபுல்லாவே பறிச்சிட்டு இருக்காங்க, அவங்க பறிச்சிட்டாங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா லேட்டா இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இருக்கிற காய்களை பார்த்து பெரிய சைஸா இருக்கும், ஸோ பார்த்து பறிச்சுக்கோங்க அப்படின்னாங்க. அதனால பாத்தீங்கன்னா நாங்களும் இங்க பறிக்க ஆரம்பிச்சோம். ஸோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா சொத்தை தான் நம்ம நேரத்துக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கத்திரிக்காய் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பறிச்சுக்கிட்டே இருந்தோம். ஸோ பாருங்கள் செடிங்க அந்த தோட்டத்தில் எவ்வளோ அழகாக வளர்த்து அந்த செடிங்க பாருங்கள் காய்ங்க எவ்வளோ கொடுத்துருக்கு. அவங்க பறிச்சது போய் இப்போ அவ்வளோ காயும் இருக்குது அதில், அந்த செடியில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த அளவுக்கு காய் பார்த்தீங்கன்னா அதில் இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கத்திரிக்காய். அதுவும் இந்த மாதிரி செடியில் ஃப்ரெஷ்ஷாக நம்ம பறித்து சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம மாடி தோட்டத்தில் கூட நம்ம கத்திரிக்காய் நிறைய அறுவடை செஞ்சுருக்கிற வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். நான் பறித்த உடனே பார்த்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் தான் செய்வேன். ஏன்னா எனக்கு வந்து எண்ணெய் கத்திரிக்காய்னா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி காய்கறிங்களில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தான் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மாவே சொல்லுவாங்க, என்ன நீ இப்படி பைத்தியமாக இருக்க கத்திரிக்காய் அப்படின்ட்டு. அது என்னமோ தெரியலங்க, கத்திரிக்காய்னாவே எனக்கு ரொம்ப உயிர். ஸோ உங்களுக்கு எந்த காய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள் தோட்டம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ எல்லா செடியிலும் பார்த்தீங்கன்னா நல்லா கத்திரிக்காய் வந்து காய்ச்சிருக்கு. இந்த தோட்டத்துக்காரங்க சொன்னாங்க 3 வாட்டி நாங்கள் இந்த செடியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அறுவடை செஞ்சியாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா அவங்க மார்க்கெட்டுக்கு போய், அதாவது பறித்த கத்திரிக்காய் எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி மிஸ் ஆகிடுச்சு. ஸோ பரவாயில்ல விடுங்க, நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த மாதிரி அறுவடை செய்யும் போது நான் லைவாகவே அந்த வீடியோ வந்து உங்களுக்கு போடுறேன். ஸோ பாருங்கள் இன்னும் பூக்களும் இருக்குது, நிறைய சின்ன சின்ன பிஞ்சிக்களும் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா நாங்களும் வந்து பறிக்க ஆரம்பிச்சிட்டோம், அதாவது பறிக்க முடிக்கிற போகிற ஸ்டேஜில் இருக்கோம். ஸோ நிறைய இங்கே ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் எங்கேயோ முடிச்சிட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா இவ்வளோ கத்திரிக்காய் கிடச்சிருச்சு. ஒரு 3 கிலோ கத்திரிக்காய் தான், அதில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா நிறையவே சொத்தையாக இருக்குது. ஸோ பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பச்சை மிளகாவும் இருக்குது. அந்த தோட்டத்துக்காரங்களே பச்சை மிளகா வேணும்னா வாங்கிட்டு போங்க, அதாவது எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நிறைய பச்சை மிளகாய் காய்ச்சி இருக்குது. அது வந்து அறுவடை இன்னும் அவங்க செய்யலை, இன்னும் ஒரு வாரம் போகணும் அப்படின்னாங்க. உங்களுக்கு தேவையானது நீங்கள் பறிச்சுக்கோங்க அப்படின்னாங்க. ஸோ நாங்களும் பார்த்தீங்கன்னா பறிக்க ஆரம்பித்தோம். அது பறிக்கும் போதே அந்த காரம் பார்த்தீங்கன்னா அப்படி தெரியுதுங்க. இந்த மிளகா வந்து ஒன்று உடைப்போம் பார்த்தீங்களா, அந்த காரம் அப்படியே ஏறும் பாருங்கள். அந்த மாதிரி அந்த செடியில் வந்து கையை வைக்கும் போது நம்மளுக்கு அந்த மாதிரி தான் வந்து மிளகா காரம் ஏறுது. ஸோ நல்லா இருந்தது இன்றைக்கி இந்த இடத்துல வந்து நாங்கள் அறுவடை செஞ்சது. ஸோ ஃப்ரெஷ்ஷான தோட்டம், ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள், நல்ல மக்கள் எல்லாம் நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு இவ்வளோ கொஞ்சோண்டு தான் பச்சை மிளகா பறிச்சுக்கிட்டோம், ஜாஸ்தியாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி இயற்கையான விஷயங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.